ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் என்னோடய சேனலுக்கு வர வைக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. இன்னையோட ரெசிபி வந்து கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு தவா இல்லைன்னா ஒரு கடாயை வைக்கணும். கடாய் நல்லா சூடான பின்ன 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும், எண்ணெய் விடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விடுங்க. நான் ஒரு 1/4 kg அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு அதுக்கும் மேலே வேணான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை போடுங்க. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்ன கடுகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த பின்ன 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போடலாம். கடலப்பருப்பு கூட கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோம். ஸோ அதை போட்ட பின்னே ஒரு வாட்டி திருப்பி விடுங்க, இல்லைன்னா பிளாக் ஆகிடும். ஸோ நல்லா திருப்பிட்டிங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறது போடலாம். ஓகே, நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்த பின்ன நம்ம ஒரு சைடில் பொட்டேட்டோவும் அப்புறம் இதுவும் கேரட்டையும் சாப் பண்ணி வச்சுக்கணும். அந்த சாப் பண்ணது ஒரு சைடில் வச்சுக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்தப்போ ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எப்பயுமே மஞ்சத்தூள் நம்ம முன்னாடியே போடணும், ஏன்னா இந்த மஞ்சளோட வாசனை நம்மளுக்கு இதாகாமல் இருக்கும். ஸோ அது நல்லா வதங்கி வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் குக் ஆனதுனால இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ தோல் விரித்து அதை சாப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பொட்டேட்டோவை எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ போட்டு கூடவே கேரட், நான் வந்து ஒரு 2 பொட்டேட்டோவும் ஒரு 3 கேரட்டும் எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சாப் பண்ணதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். 2 ஒரே டைம் போட்டுடலாம். பொட்டேட்டோ கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும், பட் கேரட் கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும். ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. சோஃபார் அது தானாகவே குக் ஆகிடும். நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால எண்ணெயிலே வதக்கிடலாம். அப்புறமா பொட்டேட்டோ குக் ஆன பின்ன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். ஸோ இப்போ நல்லா போட்டு கிண்டுவுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறதுக்கு விடலாம், மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆன பின்ன இப்போது திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோன்னா நல்லா இன்னொரு தடவை கிண்டிட்டு அப்புறம் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 50% வெந்திருக்கும் காய். ஸோ இப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும், வதக்கும் போதே தெரிஞ்சிடும் காய் வெந்திருக்கா இல்லையான்னு. அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு பொட்டேட்டோவோ இல்லைன்னா ஒரு கேரட்டையோ கரண்டியால் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது ஸ்மாஷ் ஆச்சு, அது மெத்துனாச்சுன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி இல்லை பொட்டேட்டோ வெந்துருச்சானா கேரட் வேகலைன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டுக்க தண்ணி அதில் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், ஊற்றாதீங்க. கொஞ்சம் கையில் எடுத்துன்னு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வாட்டர் நிறையா கூட இருக்கக்கூடாது, சும்மா அப்படி தொளிச்சு விட்டுருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சமாக தொளிச்சு விட்டு அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட அது கேரட் கூட வெந்துடும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுது. ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா கேரட் கூட நல்லா குக் ஆகிருக்கும், பொட்டேட்டோ கூட நல்லா குக் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா இன்னொரு வாட்டி வதக்கி விட்டு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி. ஏன்னா சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க, நான் பச்சை மிளகா போடலை. நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒரு சிட்டுக்கா போட்டால் போதும் காரப்பொடி. அப்படி இல்லை ஆனால் காரத்தூளை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டு, நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். அது என்னென்னா சாம்பார் பவுடர். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்து தூவிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஸ்லிம்மில் வச்சு விட்டோன்னா அந்த காரப்பொடி ஆகட்டும், அந்த சாம்பாரோட ஸ்மெல் ஆகட்டும் எல்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும்.
ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி. இட் இஸ் டன். இதை ரொட்டியோ சப்பாத்தியோடு சாப்பிடுங்க. See you in next video. Bye bye. Please like, subscribe, comment and share. Bye bye.